ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நம்ம இன்விசிபிள் செயின் செய்யறதுக்கு தேவையானது என்னென்ன மெட்டீரியல்ஸ், அது எப்படி சோர்ஸ் பண்ணலாம், அது எவ்வளோ ரேட்டில் வரும்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இன்விசிபிள் செயின் செய்யறதுக்கு அந்த கியர் ஒயர் சொல்கிறேன், அந்த கியர் ஒயர் வேணும். அது ஆன்டி டார்னிஷ் குவாலிட்டியில் கிடைக்கும். ருப்பீஸ் வந்துட்டு 35 to 45 ருப்பீஸ் இருக்கும். நீங்கள் ஹோல்சேலாக வாங்கும்போது இன்னுமே ப்ரைஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணுறது 45 ருப்பீஸ். இதில் வந்துட்டு நீங்கள் நிறைய செயின் செய்யலாம். ஸோ இது வாங்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களோட செயினோட பேஸாக இருக்க போகுது. ஸோ இதோட பேர் வந்துட்டு கியர் ஒயர். கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கியர் ஒயர்னு தருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இதுக்கப்புறம் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்பட போகிறது கியர் லாக்கு. கியர் லாக் எதுக்குன்னா வந்துட்டு நம்மளோட டாலர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம்ல, அது வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நம்ம போட்டு லாக் பண்ணுறதுக்காக தேவைப்படுறது கியர் லாக். இதுவுமே ஆன்டி டார்னிஷ் குவாலிட்டியில் நமக்கு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு பிகினராக இருந்தீங்கன்னா நார்மல் குவாலிட்டி வாங்கிக்கோங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆன்டி டார்னிஷில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதுக்கான ப்ரைஸ் கூட நீங்கள் கோட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது ஆன்டி டார்னிஷ். அண்ட் தேர்டு வந்துட்டு நமக்கு வந்து ஹூக் தேவைப்படும். இதில் ஹூக்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது இந்த ஹூக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆன்டி டார்னிஷ் குவாலிட்டி. ஸோ இது வந்துட்டு அப் டு 6 மந்த் வரைக்குமே கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபிஷ் ஹூக் சொல்லிவிட்டு ஒரு ஹூக் இருக்குது. நான் இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அது ஆனால் நீங்கள் ஃபிஷ் ஹூக் யூஸ் பண்ணும்போது கூடவே வந்துட்டு ஜம்ப் ரிங்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிஷ் ஹூக் வாங்குற மாதிரி இருந்தால் ஜம்ப் ரிங்ஸும் வாங்கிக்கோங்க. இதுலேயுமே வந்து ஆன்டி டார்னிஷ் குவாலிட்டி இருக்குது. நீங்கள் பிகினராக இருக்கும்போது நீங்கள் நார்மலே வாங்கி யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பிந்தி பால் சொல்லிவிட்டு கேளுங்க. இது வந்து ஆன்டி டார்னிஷ் குவாலிட்டி தான். அப் டு 6 மந்த் வரைக்கும் இருக்கும் சேம். இது வந்துட்டு ஸ்மால் சைஸ். இதுலேயே நிறைய சைஸ் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது ஸ்மால் சைஸ். இதுவுமே வாங்கிக்கலாம். இல்லை இது உங்களோட அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு ப்ளைன் கோல்டு பால்ஸ் மட்டும் இருக்கும். அது வாங்கிக்கோங்க. அது இதை விட ரேட் கம்மி தான். பட் கொஞ்சம் சீக்கிரமாக கலர் ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பட்ஜெட் பொறுத்து நீங்கள் எது வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கு இன்விசிபிள் செயின் செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த டாலர்ஸ். அந்த டாலர்ஸை வச்சு தான் நம்ம செய்கிற அந்த டிசைனே வந்துட்டு வரும். என்கிட்ட இருக்கிறது இப்போ ஃபியூ கலெக்ஷன் மட்டும் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் நியர்பை ஷாப்பில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது கூட வந்துட்டு நமக்கு ஒரு சிசரும் அண்ட் வந்துட்டு நோஸ் பிளே வந்துட்டு தேவைப்படும். இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம கியர் ஒயர் வந்து கட் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்துட்டு கியர் லாக் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விடுறதுக்கும் நமக்கு தேவைப்படுறது. இது மட்டும் இருந்தால் போதும். நீங்களும் வந்துட்டு இன்விசிபிள் செயின் செய்கிற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்விசிபிள் செயின் எப்படி செய்யுதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்க்கில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.